கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபாதருடைய பிரசங்கத்தை கேட்டேன். அந்த ஃபாதர் என்ன சொன்னார்னா, அல்லேலூயா சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அந்த அல்லேலூயா எதுக்கு சொல்லணும்னாரு தெரியுமா? அந்த அல்லேலூயா என்ற வார்த்தை நம்ம சொல்றோம்னா பிசாசுக்கு தெரியும் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோன்று. உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும் உனக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு ஆண்டவரை துதிக்கணும்ட்டு. பிசாசு யோசிச்சு பார்க்கும், ஓ இவன் கிட்ட கர்த்தர் ஏதோ ஒன்று செய்திருக்கிறார், அதனால இவன் இருதயம் என்ன பண்ணுது, அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் கர்த்தரை துதிக்கிறது. இதெல்லாம் செய்யணும். நம்ம ஆண்டவரை துதிக்கிறனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போல, பிசாசு தெரிஞ்சுக்கிறான் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோன்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவன் தெரிந்து கொள்கிறான் கர்த்தர் இவனை கரங்களை உயர்த்த வைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஒரு அன்பு சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு, நான் எல்லா பாடல்களிலும் என் சபையில் பாடும் பொழுது நான் ஆடி பாடிக்கொண்டே இருப்பேன். எங்க சர்ச்சில் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஆனா எனக்கு ஒரு ஆசை, என் கர்த்தருக்கு முன்பதாக என் சரீரத்தை வளைக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறாரே என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதெல்லாம் எங்க தெரியுமா வரும்? உங்களுக்குள்ளாக அபிஷேகம் நிறைவாய் இருக்கும்போது அது எல்லாம் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா.